வணக்கம் சார். இப்போ நான் செவரோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பேசுகிறேன். இங்கே செவரோட்டையில் சித்ராக்கா வீட்டில் தான் நினைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து சித்ராக்கா மக வந்து கங்கா வந்து என்கிட்ட படித்த மாணவி, பழைய மாணவி. அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பாவும் அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சு இருந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது ஒரு உதவியை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்க வேலையில் திருமதி ரமாமணி அவர்கள் மூலமாக எனக்கு இந்த எண்ணும் எழுத்தும் அறக்கட்டளையின் சார்பாக இந்த ஒரு உதவி கிடச்சிச்சு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய குடும்பத்தில் வந்து அவங்க பார்த்துட்டு அவங்க வீடு வாசல் அவங்களுடைய நிலைமை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு 5 ஆடுகள் வாங்கி தர்றான். அதை வச்சு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி முன்னேறலாம்ங்கிற ஒரு ஐடியாவில் என்னட்ட ஆலோசனை சொன்னாங்க. அதேபடி அவங்க வீட்டுக்கு அவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்துட்டு எண்ணும் எழுத்தும் அறக்கட்டளையின் சார்பாக எனக்கு இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு 5 ஆடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அந்த 5 ஆடுகளும் 8 ஆடுகளாக பெருகி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. இன்னும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை நான் ஏதாவது செய்யணும்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இதுபோல் இந்த எண்ணும் எழுத்தும் அறக்கட்டளையின் சார்பாக எங்களது பள்ளிக்கும் சில உதவிகளை செஞ்சுருக்காங்க. பல்வேறு அரசு பள்ளிகளுக்கும் பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த எண்ணும் எழுத்தும் அறக்கட்டளைக்கு என்னுடைய செவரோட்டை ஊரின் சார்பாகவும் என்னது தனிப்பட்ட முறையில் எனது சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க இந்த மாதிரி ஏதாவது உதவி இருந்தால் சொல்லுங்கன்னு ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னும் படிக்கையில் இந்த அறக்கட்டளை மூலியமாக எங்களுக்கு இந்த ஆடு உதவி செஞ்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் வளர்த்து இப்போ ஒரு 3 ஆடு நிற்கிது.